வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அமைச்சர் நேரு அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி, உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டுருக்காங்க. இது பலவிதமான நிறையா நெட்டிசன்கள் நிறைய பேர் இதை பெருசாக ஆவலாக பார்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 நாள் அவர் வீட்டில் இடி சோதனை நடத்தி இன்றைக்கி இடியில் அவர் ஆஜராகணும்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதி. இதற்கு முன்பு யார் இதே மாதிரி இடி ரெய்டு போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பழைய வரலாறுலாம் தோண்டும் போது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதே மாதிரி இடி ரெய்டு நடக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக இருந்தார். அவர் விசாரிக்க முடியாத கஷ்டம்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உடல்நிலை சீக்கிரம் குணமாகணும்னு உண்மையிலே நம்ம விருப்பப்படுறோம். அதனையும் தாண்டி இந்த ரெய்டு அப்படிங்கும்போது பார்க்கக்கூடிய மக்கள், சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்கள், ஏங்க ரெய்டு வருது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, அப்போ நிறைய விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்காங்க பொழுது மக்கள் பல விதமாக யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? உண்மையான உடம்பு சரியில்லைனா கூட இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க, இடி ஆஃபீஸ் போகிறதுக்கு பயப்படுறாங்க. கரெக்டாக எப்படிங்க இடி வரும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்? ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஒருத்தருடைய உடல்நிலைங்கும் போது சொல்ல முடியாதுங்க, யார் யாருக்கு எப்பப்பட்ட உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் பலவிதமான சந்தேகங்களை இது ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இடி அப்படிங்கிற ஒன்றை இன்றைக்கி ஆஜராக சொன்ன போது அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது, அப்போ நல்லா வெளியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு என்ன தெரியும்னா, பெருசாக பிஜேபி இவங்களை வச்சு செய்ய போகிறாங்க, இடிகிட்ட பெரிய அளவுக்கு மாட்டியிருக்காங்க, இவர் நேராக இடி ஆஃபீஸ் போனால் பதில் சொல்ல முடியாது, அந்த பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் இப்போ பிரச்சனை. இதையும் தாண்டி அந்த ஈகோடா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு 13.5 கோடி, அது யார் கம்பெனி அப்படின்னா நேரு அவர்களுடைய மகன் அருண் நேருட கம்பெனி. இதில் ஏன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆஜராக மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, சார் இதில் அவங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா பேங்க்கில் இருந்து அவங்க கடன் வாங்குகிறாங்க. அந்த கடன் வாங்கி ஒரு 100 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுங்கிறதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கடன் வாங்குகிறாங்க. க்ரீன் ஹோம் நிறுவனம், யார்? ரவிச்சந்திரனுடைய நிறுவனம். ஆனால் என்றைக்கு கடன் வாங்கினவங்களோ அதுக்கு 2வது நாள் பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 5 கோடி, ஏகோடா அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு 13.5 கோடி, இப்படி அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது அப்பட்டமான விதிமீறல். அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்டி தொகை நிறையா கட்டாமல் இருக்காங்க. இதுதான் பெரிய கேஸு. இதில் நீங்கள் மாட்டினீங்கன்னா வெளில வர்றது கஷ்டம். இந்த இடி வழக்கு அப்படிங்கும்போது இப்போ ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு வெளியில் சொல்லப்படுற தகவல் இல்லைங்க, உண்மையில் உடம்பு சரியில்லை. இன்னொன்று சார், இது இடி ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி இவர் போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்படி செந்தில் பாலாஜியோடைய தம்பி அப்ஸ்காண்ட் ஆனாரோ, ஏன் அப்ஸ்காண்ட் ஆனார்? 2 வருஷமாக அவர் தான் ஒரு பேங்கர் மாதிரி இருந்தார், பல இடத்துல அவருக்கு பணம் இருக்குது. ரவிச்சந்திரன் அவர்களை வைத்து இடி சில வேலைகளை பார்க்கும். ஆனால் திமுக தரப்புலையோ திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க ரவிச்சந்திரனை திட்டமிட்டு பழி வாங்கணுங்கிறது இடியோடைய நோக்கம். அதான் நோக்கம். சட்டத்தில் எல்லாரும் பொது. அவங்க துன்புறுத்துகிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே 3 நாள் ரெய்டில் இவங்க ஒன்றும் கைப்பற்றலை. ஆனால் இப்போ இவர் விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் என்ன வேணால் பண்ணலாம். ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. 3 நாள் இடி தொடர்ந்து நைட்டு பகலும் ரெய்டு நடத்தினால டயர்ட் ஆகிட்டார், அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்காருங்கிறது தான் முதல் கட்ட தகவல். இது அப்புறம் எப்படி அப்டேட் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம், சென்ட்ரல் இவங்களை டேமேஜ் பண்ண பார்க்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இடி இந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த தயாராகி விட்டார்கள். நீங்கள் இடியை கண்டு என்ன பயம் இல்லை எது நீங்கள் சொல்லுங்கள், இடி ஒரு வழி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. மேலே பிஜேபி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த டாஸ்மார்க் வழக்கில் கூட நீங்கள் அந்தளவுக்கு ஈஸியால் தப்பிக்க முடியும் நம்ம நினைக்கல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்கன்னா எப்படி கெஜ்ரிவாலுக்கு நடந்ததோ, ஹேமந்த் சோரனுக்கு நடந்ததோ, கவிதாவுக்கு நடந்ததோ, சஞ்சய் ரகாவத்துக்கு நடந்ததோ, பூபேஷ் சிங் பாதலுக்கு நடந்ததோ எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துல தான் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த 1.5 வருஷம் பண்ணி அவங்க பேரை டேமேஜ் பண்ணுவாங்க, அவங்க பணத்தை எடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க, உள்ளே வச்சுருவாங்க தூக்கி. கரெக்டாக பாருங்கள், செந்தில் பாலாஜிக்கு எப்போ உள்ளே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஜாமீனை ரத்து பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக நேருவை கார்னர் பண்ணுறதுக்கு அவங்க தம்பி ரவிச்சந்திரன். ஏன்? பணமெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. பணத்தை கட் பண்ணுறதுக்கு அவர். இன்னொன்று, மன ரீதியாக நேரு அவர்களை முடக்க வேண்டியது. தம்பியை வச்சிட்டாங்கன்னா அடுத்து உங்கள் கூட இருக்க இன்னும் நிறைய பேரை நாங்கள் வளர்ப்போம். இதுதான் இடி. இது சரியாக தப்பா அப்படின்னா, சார் தப்பு பண்ணால் பயந்தான் ஒன்று. இன்னொன்று, மடியில் கனம் இல்லைன்னா பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் மடியில் கனம் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உடம்பு சரியில்லாமல் போகிறது வந்து பலவிதமான விமர்சனங்களை தான் இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. உண்மையாக உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா கூட நம்ம ஏன் இதை எச்சரிக்கையாக பேசுகிறோம்னா, சொல்ல முடியாதுங்க உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருக்காரா என்ன நம்ம தெரியாமல் நம்ம பாட்டுக்கு தப்பாக பேசிடக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், இடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க ஆஜராகணும்னு நினைக்கிறாங்க, ஆஜராகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு பதட்டம். சரி, அடுத்து இடி எப்படி கையாளும்? கடந்த காலத்தில் இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதே மாதிரி பண்ணும்போது இடி அவரை விடுறதா இல்லை. அப்புறம் வந்து நீதிமன்றம் சொன்னிச்சு, நீங்களே எய்ம்ஸில் டாக்டரை வச்சு நீங்கள் அவங்களுக்கு வைத்தியம் பாருங்கள். இந்த ரேஞ்செல்லாம் போச்சு. என்ன ஒன்று, அப்போ காவேரி, இப்போ அப்பல்லோலேருந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆகாமல் நீங்கள் விசாரிக்க முடியுமான்னா மருத்துவர்கள் சொல்லாமல் விசாரிக்க முடியாது. அப்போ இது நாட்களை கடத்தலாம். சரி, ரவிச்சந்திரனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னா இன்னொரு தம்பி வேறு இருக்கார். அப்போ ரவிச்சந்திரன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாருன்னா அவருக்கு பதிலாக யாரை விசாரிக்க போகிறாங்க? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம அருண் நேரு அவர்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய இளங்கோவன், தீபக் இளங்கோவனா, அவர்கிட்டையும் பண்ணியிருக்காங்க. அவர் தான் பங்குதாரர், அவரையும் பிடிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த இடி அப்படிங்கிறது, இந்த வேகம் எடுத்திருக்கிறதுங்கிறது இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இடியோ இதை அடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இடி அதிகாரிகள் 2 பேர் அடுத்த வாரம் வந்து சென்னை வராங்களாம். இந்த வழக்கை எப்படியும் வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வேகமாக முடிக்கிறதுன்னு என்ன, இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை கொடுக்கணும். இவங்க என்ன தான் டீலிங் ஒத்துக்கிட்டாலும் இந்த டீலிங் இந்த தடவை சரி வராது. பிஜேபிக்கு பணம் கொடுத்து நீங்கள் பண்ணுவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ நேரு அவர்கள்ட்டையோ பொன்முடி அவர்கள்ட்டையோ இல்லை வந்து ஜெகத் ரட்சகன் அவர்கள்ட்டையோ செந்தில் பாலாஜி இல்லாத பணம் கொடுத்தா இது முடிய வேண்டிய கேஸா? பணமாக அவங்களுக்கு நோக்கம் ரொம்ப தெளிவுங்க. ஒன்றே வேணாங்க, நேரு அவர்கள்ட்ட வந்து தொகுதி கொடுத்துருக்காங்க, செந்தில் பாலாஜிட்ட தொகுதி கொடுத்துருக்காங்க, ஏவாவள்கிட்ட தொகுதி கொடுத்துருக்காங்க. இவங்கள லாக் பண்ணணும், வேறு ஒன்றும் நோக்கமே இல்லை. இந்த கேஸ் இப்போ இருக்குதுன்னு இவங்களுக்கு முதலே தெரியாதான்? 2013 ரைடு பண்ணிங்கல்ல, அப்போலேருந்து எதுக்கு தூங்கிட்டே இருந்தீங்க? எல்லாம் வச்சுருந்தாங்க, கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் இவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. என்ன ஒன்று, போன தடவை இடி உச்சநீதிமன்றத்தில் சொன்னது எதுக்கு, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்டு போகிறார். அப்போ நீதிமன்றத்தில் போய் இடி என்ன சொல்லுதுன்னா, யாரையாவது அரெஸ்ட் பண்ணால் அவங்க நெஞ்சை பிடிச்சாங்கன்னா நாங்கள் எப்படி விசாரிக்கிறது யுவரானர், அதெல்லாம் விடக்கூடாது, எங்கள் கஸ்டடியில் விடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ சொல்ல முடியாது இடி மறுபடியும் இப்போ இல்லைல்ல அவர் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் கஸ்டடியில் எடுக்கிறோம், நாங்கள் கஸ்டடியில் அவரை பார்த்துக்கிறோம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி இடி அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பிடியை இறுக்கியிருக்கிறதா உணரலாம். ஒரு பக்கம் அமித்ஷா சந்திப்பு, இன்னொரு பக்கம் பிஜேபி தலைவர் சந்திப்புங்கும்போது இந்த சந்திப்பு இப்போ காலையில் தான் பொன்முடி பிரச்சனை இப்போ தான் ஓஞ்சது, அதுக்கப்புறம் துரைமுருகன் பிரச்சனை ஓஞ்சது. இப்போ நேரு அவருடைய தம்பி அட்மிட் ஆனது இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு தான். இது அடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்னு தெரில. அநேகமாக இடி அதிகாரிகள் கோர்ட்டில் சொல்லி இவரை விசாரிக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் என்னென்னு வாங்குறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார், ரவிச்சந்திரன் உள்ள கஸ்டடியில் எடுக்கணும்னு அவங்களுடைய தீர்க்கமான எண்ணம். கஸ்டடிக்கு போகக்கூடாதுங்கிறது திமுகவுடைய எண்ணம், ரவிச்சந்திரனுடைய எண்ணம். இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. அதையும் தாண்டி கொஞ்சம் யோசனை பாருங்கள், இவங்கெல்லாம் பணத்தை எங்கே வச்சுருக்காங்கன்னு பிஜேபிக்கு தெரியாமையாக இருக்கும். அதான் சொல்கிறாங்களே, இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா, இவங்க அழுகுற மாதிரி அழுவாங்களா, 2 பேருக்கு ஒரு டீலிங் இருக்குதுன்னு தான் சார் மக்கள் நினைக்கிறாங்க. இந்நேரம் வந்து டாஸ்மார்க் வழக்கில் வேகமாக நடவடிக்கை எடுத்துக்க முடியாது. தலைமையை போய் வீட்டு கதவை தட்டணும். கெஜ்ரிவால் வீட்டில் தட்டுறீங்க, மாயாவதி வீட்டில் தட்டுறீங்க, மம்தா பானர்ஜி அவங்கள அக்கா பையன் வீட்டில் தட்டுறீங்க, எல்லாத்தையும் தட்டுறீங்க. ஒரு குடும்பத்தை மட்டும் நீங்கள் தட்ட மாட்டீங்களேங்கிற கேள்வி எழுமா எழாதான்? அப்போ இயற்கையிலேயே இது ஒரு பெரிய ட்ராமா அப்படின்னு முதல்ல நினச்சாங்க. இது ட்ராமா இல்லைங்க, அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. நேற்று இவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை, உதயநிதி அன்பில் மகேஷ் இன்னும் அதை வெளியிடுறேன்னு சொல்லிடு. வரக்கூடிய இன்னொரு 1.5 வருஷத்தில் திமுக ஒரு வழி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி பண்ணும். கரெக்டாக அமித்ஷா வந்திருக்க நேரத்தில் இவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது பல விவாதங்களை கிளப்பியிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.